அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 15 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அது முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலனெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க என்பதை பற்றி பதிவின் மூலியமா நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களை நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு. நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். சும்மா இருக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்காரு, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்காரு, புதன் சிம்ம ராசியில் இருக்காரு, மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறாரு, மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு, மீனத்தில் ராகு பகவான் இருக்காரு, கன்னியில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 4 ராசிகள் பயணம் செய்கிறாரு. மேலும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் முழு கவனத்தோடு நிதானத்தோடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் மிதுன ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் இந்த 7 நாட்களில் 2வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் வெறுப்புகளை விலக்கிவிட்டு பொறுமையோடு செயலாற்றுவது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய கொடுங்க. மேலும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் நீண்ட நேரம் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள், அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவானுடைய அருளால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி உண்டாகும். மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த காலகட்டத்தில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் கட்டுமான தொழில் சூடு பிடிக்கும். மணல் வியாபாரத்தில் லாபம் செழிக்கும். புதன் பகவான் உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துல அமர்வதால் சிக்கலான காரியங்களை புத்திசாலித்தனத்தால் வெற்றிகரமாக முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் மாமனுக்கு உதவி செய்வீர்கள், உறவினர்களை ஒன்று சேர்ப்பீங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் அரசு வேலை வாய்ப்பு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகலாம், பதவி உயர்வும் கிடைக்க போகுது. மேலும் தனியார் துறையில் இருப்பவங்களுக்கு சிறப்பாக பணியாற்றுவார்கள். மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2வது இடத்தில் அமர்வதால் உங்களுடைய வாழ்க்கை இந்த 7 நாட்களில் கிளுகிளுப்பாக இருக்கும். மனதுக்கு பிடித்தவரிடம் காதலை சொல்வீங்க. மேலும் திருமண காரியங்கள் கைகூடி வரும். சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் 9ஆம் இடத்தில் அமர்வதால் தந்தையார் உடல் நிலையில் சற்று அக்கறை காட்டுங்க. வாகனங்கள் செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் 10வது வீட்டில் அமர்வதால் ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பு கிடைக்கும். இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில் திருப்பணிகளில் ஈடுபாடு செய்வீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் 4ஆம் வீட்டில் இந்த 7 நாட்கள் அமர்வதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லகம் விலகும். மேலும் 23 மற்றும் 24ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதில் முழு கவனத்தையும் நிதானத்தோடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் மிருக சீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. மேலும் இந்த 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம், பணவரவுல திருப்தி ஆகியவை இருக்கக்கூடும். எடுத்து வைக்கும் காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வழக்குகளில் சாதகமான போக்குகள் காணப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வின் நிலை நீங்கி வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். லாபங்களும் இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே உங்களுக்கு காணப்படும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு செயல்திறன் அதிக அளவில் காணப்படும். மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. மேலும் புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக பெருமை ஏற்படுங்க. உறவினர்கள் வருகையால் அவர்களால் நன்மையும் உண்டாகும். மேலும் திருமண தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள் அனைத்துமே சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்தல் அதில் அதிக அளவில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நாட்டம் காட்டுவீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி மட்டுமே கிடைக்க போகுது. மாணவ செல்வங்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் நீங்கும். பாடங்கள் படிப்பதில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வேகம் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடும் காணப்படுவீங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்ம பெருமாளை நீங்கள் தினந்தோறும் வணங்கி வர கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்க இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவரை தினந்தோறும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கெட்ட விஷயங்கள் கூட நல்ல விஷயமாக கூட மாறும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிறர் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக கடினமான காரியங்களையும் இழுத்து போட்டுக்கொண்டு நீங்கள் செய்வீங்க. அதே போல் பணியிடத்தில் அதிகாரிகள் பாராட்டையும் பெறுவீங்க. காவல்துறை, இராணுவம் போன்ற சீருடை பணியாளர்கள் சீரிய வேகத்தில் பாதகங்கள் மற்றும் பாராட்டுகள் கிடைக்கும். விபத்துகளை தவிர்க்க வாகனங்களை இயக்கும் போது அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு நீங்கள் இருப்பது நல்லதுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய கல்லூரிகள் சேர்ந்து கல்வியில் சிறப்புற்று உயர்நிலையை அடைவார்கள். மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்ந்து குதூகலம் உண்டாகும். மனைவி மற்றும் குழந்தைகளின் மனம் விருப்பங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி அவர்களை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக பார்த்துக்கொள்வீங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் நண்பர்களோடு பார்ட்டிகளுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவாங்க. மேலும் புது மாடல் இருசக்கர வாகனங்கள் வாங்க முயற்சி செய்வீங்க. நெடு நாட்களாக பெண் தேடி அலைந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகி அந்த காரணமாக ஆகாயத்தில் மிதக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்க போகுதுங்க. பெண்கள் தங்களுடைய பணியிடத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தாங்களே சமாளித்துக் கொள்வார்கள். என்ன சாதகமான முயற்சிகளை மேற்கொண்டாலுமே வீட்டில் எதிர்பாராத விதமாக ஏற்படும் சச்சரவுகள் சமாளிக்க முடியாமல் போகக்கூடுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் வாக்குவன்மையால் ஓங்கும். நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும். பூரண சைன சுகம் ஏற்படும். பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்கள் மீளுங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அழகும் பொலிவும் கூடும். பெயரும் புகழும் ஓங்கும். அறிவுத்திறன் கூடும். இன்னும் சிலருக்கு பண விஷயங்களில் ஏமாற நேரிடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. நல்லவர்களோடு பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு இந்த 7 நாட்களில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் காணப்படுவாங்க. வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தீட்டிய முக்கிய திட்டங்களை நிறைவேற்றும் காலகமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் கிடைக்க தாமதமாக கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலான்னு நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். நன்றி.